கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் காகயத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த்ரஜோதயாத். ஓம் நீலாஞ்சன ஜமாபாஜம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்டம் தம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். இப்போ நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு, வர இருக்கும் சனி பயிற்சி மகர ராசிக்கு என்ன பலனை செய்ய போகிறார், அதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த சனி பகவான் எந்த நாளிலே, எந்த நட்சத்திரத்திலே, எந்த நேரத்திலே பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிற முதல்ல நம்ம பார்த்துடலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பராசியில் இருக்கும் சனி பகவான் மீன ராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயிற்சி ஆகிறார். இப்படி பயிற்சியாகும் சனி பகவான் மகர ராசிக்கு என்ன பலனை செய்ய போகிறார் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முற்றிலுமாக விலகுகிறது. இந்த சனி பயிற்சி நிகழும் நேரத்தில் 7 வருடங்கள் என்ன பாடுபடுத்தியிருப்பார் இந்த சனி அப்படின்னு அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். 7.5 சனி முடியும் காலம் வந்துவிட்டது. 7.5 சனியின் தாக்கத்திலிருந்து மகர ராசிக்காரர்கள் விடுபடப் போகிறார்கள். சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு முழுமையாக சுவாச காற்றை சுவாசிக்கப் போகிறீர்கள். இது வரைக்கும் என் கையில் கட்டி போட்டிருக்கோம், கை காலெலாம் கட்டி போட்ட மாதிரி இருந்திருக்கும். இப்போ கட்டி அவிழ்த்து விட்டால் ஆடலாம், பாடலாம், கொண்டாட்டம் தான் போங்க மகரத்திற்கு அப்படின்னே சொல்லிடலாம். 7.5 முடிஞ்சு 7.5 சனிக்கு, அதாவது அந்த சனி பயிற்சி அன்று சனி பகவானுக்கு ஒரு கருங்கோலை மாலை எள்ளு விளக்கு போட்டுட்டு சனி பகவானின் காயத்ரி மந்திரங்களை சொல்லி வந்தால் கஷ்டங்கள் தீரும் அப்படின்னே சொல்லிடலாம். அதாவது மகர ராசிக்காரங்க எப்போயுமே எதிலையுமே சிந்தித்து செயல்படுபவர்கள். இப்போ 7.5 சனி முடிந்து விட்டது. மனவெழுக்க மார்க்கம் மன ஒழுக்கம் தேவை அப்படிம்பாங்க. அப்போ மனசு இது வரைக்கும் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிம்மதியாக இல்லை. இந்த 7.5 சனி முடிந்த பிறகு மன நிம்மதி உண்டாகும். மகரம் தகரமும் தங்கமாகும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தகரத்தை தொட்டாலும் அது தங்கமாயிருமா மகர ராசிக்காரர்கள். அப்படின்னா என்ன, ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாவே, ஒரு சின்ன தொழில் கிடைச்சாவே அதை பிடிச்சி தொத்தி பெரிய தொழிலாக மாற்றிடுவாங்க. இதைத்தான் மகரம் தகரமாகும், அப்படி தங்கமாகும் அப்படிம்பாங்க. தகரத்தையும் தங்கமாக்கும் சிந்தனை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்றே சொல்லிவிடலாம். இப்போ தங்கம் வாங்கக்கூடிய நிலைமையிலையா இருக்குது. ஆக மகர ராசிக்காரர்கள் பொன்பொருள் சேர்க்கை, வீடு, இடம், மனை இதெல்லாம் வாங்கிக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு ஏழைகளுக்கு எட்டாத தூரத்தில் தங்கம் விலை போய்கிட்டே இருக்கு. மகர ராசிக்கு சனி ஆட்சி வீடு. அங்கிருந்து 3ஆம் இடத்திற்கு, அதாவது மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். மகர ராசிக்கு இதுவரையிலே கும்பத்தில் 2ஆம் இடத்துல இருந்த சனி 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். சனி 3 10 நலமே அப்படிம்பாங்க. சனி லக்னத்திற்கோ ராசிக்கோ 3இல் இருக்க வேண்டும், அல்லது 6இல் இருக்க வேண்டும், அல்லது 3 6 10 10ல் இருக்கணும் அப்படிம்பாங்க.
அங்கே 3ஆம் பத்தில் இருந்தால் சனி நல்லதை செய்வார் அப்படின்னே சொல்லிடுவாங்க. அந்த 3ஆம் இடத்துல இருந்து மகர ராசிக்கு சனிக்கு 3, 7, 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லிடலாம். 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை அல்லவா பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாகிறது. புல்லுக்கட்டு விறகுக்கட்டும் சுமந்தவர்கள் பூர்வ புண்ணிய வாசத்தினால் நெல்லுக்கட்டை சுமப்பார்கள். அந்த நெல்லுக்கட்டை சுமந்தவர்கள் பின்னால் பணக்கட்டையும் சுமப்பார்கள். காதிலே நீல நிற கடுக்கனும் போடுவார்கள்மாங்க. அப்போ இது வரைக்கும் நெல்லுக்கட்டு புல்லுக்கட்டையும் விறகு கட்டி தான் சுமந்து வந்திருப்பீங்க. இனிமேல் வயலில் பயிர் விளைஞ்சு நெல்லுக்கட்டை கட்டுக்கட்டாக மூட்டையாக அடுக்கி வச்சு அதை விற்று பணக்கட்டை சுமப்பார்களாம். பணம் நிறையா வந்தால் என்ன பண்ணலாம், அந்த இடது காதில் நீல நிற கடுக்கனை போடுவார்கள் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு வசதியான வாழ்க்கை வந்துருச்சு அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி பார்க்கையில் மகர ராசிக்கு சனி 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாகி மகர ராசிக்காரர்களுக்கு சனி நல்லதை செய்யவே இந்த பயிற்சி ஆகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார். கன்னிராசி என்பது மகரத்திற்கு 9ஆம் வீடு. பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கேற்ப அப்போ பாக்கியஸ்தானமும் வலுவாகிறது. மகரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி தனது 7ஆம் பார்வையாக மகரத்திற்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீடு கன்னி. அனைத்து பாக்கியங்களையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் பாக்கியங்களை நிறைவேற்றுவார். கன்னி மகரத்திற்கு 9ஆம் வீடு. 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம்னு சொன்னேன். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு என்ன வளங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த வளங்களை சனி கொடுத்து விடுவார். இதைத்தான் சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சாச்சுன்னா 9 கிரகங்களில் வேற எந்த கிரகம் தடுக்க முடியாதுங்க. இதைத்தான் சனி வல்லவர், அவர் பொல்லாதவன்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க. சனியை கண்டு எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் சனி ஒருவனே நீதிமான். தப்பு செய்கிறவங்கள கண்டுக்கிறவே மாட்டார், தண்டிக்க மாட்டார். ஆனால் தப்பு செஞ்சால் விடவே மாட்டார், தண்டிச்சிருவார். இதுதான் சனியின் குணம். ஆக நாம் தப்பு செஞ்சால் தான் பயப்படணும். தப்பே செய்யலை, தவறு செய்யலைன்னா எதுக்காக பயப்படணும்? சனியை கண்டு. சனி நல்லவர். ஒரு 6 லக்ன ராசிதாரர்களுக்கு சுபர், நல்லதைத்தான் செய்வார். மற்ற 6 ராசிக்காரர்களையும் மனச்சாட்சிக்கு விரோதமாக சட்டத்துக்கு விரோதமாக போகிறவங்கள தான் தண்டிப்பார். நியாயமாக நடந்து கொள்பவர்களை அவர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பார், சனி கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து மகர ராசிக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியை சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக அல்லவா பார்க்கிறார். அப்போ 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகம். எது எக்கேடு கட்டும் போட்டோம், நான் நேரத்துக்கு சாப்பிடுவேன், நேரத்துக்கு தூங்குவேன். மனுஷன் உழைக்கிறதே சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் தாங்க. இது இருந்தால் மனுஷனுக்கு கவலை இல்லை, கவலை இல்லாத மனிதன் அப்படிம்பாங்க. மகர ராசிக்கு வரும் சனிப்பெயர்ச்சி சங்கடங்களை தீர்க்கவே வருகிறார், சந்தோஷங்களை கொடுக்கவே வருகிறார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் உங்கள் வாழ்க்கையில். மகரத்திற்கு மதிப்பு கூடும் நேரம் இது அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடக்கும். மகரம் சிகரம் தொடும் நேரம் அப்படின்னே சொல்லிடலாம். நினச்சிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு இடத்துக்கும் உயர்ந்த இடத்துக்கு போய் உட்காந்துருவாங்க மகர ராசிக்காரங்க. அப்போ இந்த மகரத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்லது செய்யத்தானே வர்றார். எல்லா யோக பலனையும் பெறப்போவது மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக யோகங்களை பெறுவார்கள். அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து சமணம் போட்டு உட்காந்துருவா.
தனம் தானியம் வீரம் விஜயம் பாக்கியம் சந்தானம் ஐஸ்வர்யம் கஜலட்சுமி குபேரலட்சுமி அப்படின்னு அஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டில் சம்மணம் போட்டு உட்காந்துட்டா எப்படி இருக்கும்? செல்வ செழிப்புக்கள் பெருகும், வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆக இந்த சனி பகவான் அதாவது 2ஆம் வீட்டிலிருந்து மகர ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாவது மகரத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கவே இந்த சனி பயிற்சி ஆகிறார். சனி பயிற்சியாவது உங்கள் குடும்பத்தில் குதூகூலங்கள் கூடும், நிம்மதிகள் கிடைக்கும், கஷ்டங்கள் தீரும், சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும். மகரம் எப்படி இருப்பார்கள்? ஜொலிக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லிடலாம். ஆக மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல பயிற்சி, யோகமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும். எல்லா வளங்களையும் பெறக்கூடிய இடத்தில் மகர ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த சனி பயிற்சி இதற்காகவே நடக்கிறது என்று கூட சொல்லிவிடலாம். ஆக மகரத்திற்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல பயிற்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.